ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் 1 நாளாகமங்களின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உமாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். நம்முடைய தேவனுடைய கரம் எப்படிப்பட்ட கரமாக இருக்கிறது? அந்த கரத்திலே சத்துவம் வல்லமை மிகுந்ததாக இருக்கிறது. அந்த கரம் என்ன செய்கிறதாம்? எப்படிப்பட்ட மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அந்த கரம் கிரியை செய்கிறது. இந்த வசனத்தின் ஆரம்ப பகுதியிலே நாம் பார்க்கிறோம், ஐஸ்வர்யமும் கனமும் தேவாதி தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிற தேவனாயிருக்கிறீர், எல்லாவற்றையும் உம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறீர். எல்லா விதமான ஐஸ்வர்யமும் எல்லா விதமான கனமும் உம்மிடத்திலிருந்து தான் வருகிறது. இது எவ்வளவு முக்கியமான காரியம். பரிசுத்த வேதாகமத்தில் சாலமோன் என்னும் ஒரு அருமையான ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். தாவீதின் குமாரனாகிய சாலமோன், தாவீது ராஜாவிற்கு பிறகு அவருடைய குமாரனாகிய சாலமோன் அந்த தேசத்தின் ராஜாவாக உயர்த்தப்பட்டார். அப்பொழுது சாலமோன் ஆண்டவரிடத்தில் கேட்கிற ஒரு காரியம், ஆண்டவரே, இத்தனை திரளான ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு உம்முடைய ஞானத்தை தாரு. நான் ஒரு சிறுவனாக இருக்கிறேன். 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சாலமோன் சொல்லுகிறார், நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்திரடும். ஏராளமாயிருக்கிற அந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், அவன் கேட்ட இந்த விண்ணப்பம் தேவனுடைய பார்வையிலே மிகவும் பிரியமாயிற்று. ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவன் கேட்ட ஞானத்தை அளவில்லாமல் கொடுக்கிறார். அதே 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கிற ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பார்த்தீர்களா? ஆண்டவரிடத்தில் அவன் கேட்டது ஞானம், அது அவருக்கு பிரியமாயிற்று. என் மகன் எனக்கு பிரியமான ஒரு காரியத்தை கேட்கிறான், என்ன தேவையோ அதை மட்டும் கேட்டான். ஆகவே அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் தேவன் அவனுக்கு சம்பூர்ணமாய் கொடுத்திருந்தார். பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்களிலே நாம் பார்க்கிறோம், தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய கைகளின் பிரயாசத்திலே அவன் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கும்படி அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். இன்றைக்கு நம்முடைய கைகளின் பிரயாசங்களிலே நாம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும்படி நமக்கு இரக்கம் பாராட்டுவது அவருடைய அனுக்கிரகம், அவருடைய கிருபை. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிருபைகளை ஆண்டவர் தாராளமாய் கொடுத்தவர்களை ஆசீர்வதிக்கிறதை நாம் சங்கீதம் 128 நாம் பார்க்கிறோம். கைகளின் பிரயாசத்திலே ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆசீர்வாதம், அதை கொடுப்பது தேவன். அது தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது, அவருடைய அனுகிரகத்தினால் நமக்கு கிடைக்கிறது.
ஆகவே 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பக்தன் சொல்லுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. நம்முடைய ஆத்துமா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த விலையேற பெற்ற ஆத்துமா எப்படி வாழ்ந்திருக்கிறதோ அதே போல இந்த உலகத்தின் சகல காரியங்களிலும் நீ சம்பூர்ணமாய் வாழ்ந்து சுகமாயிரு மகனே, சுகமாயிரு மகளே என்று சொல்லி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆம், தேவன் நம்முடைய கைகளின் பிரயாசத்தில் மகிழ்ச்சியாயிருக்கும்படி நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார், கிருபை பாராட்டுகிறார். அவர் நல்லவர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவனே, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மிடத்திலிருந்து தான் எங்களுக்கு கிடைக்கிறது. அந்த வசனத்தின் 2ஆம் பகுதியிலே நாம் பார்க்கிறோம், தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. அப்படியானால் அந்த வல்லமை, அந்த சத்துவம் என்ன செய்கிறதாம்? எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு மனிதனையும் அவர் என்ன செய்ய முடியும்? அவரால் மேன்மைப்படுத்த முடியும், உயர்த்த முடியும். பலவீனத்தோடு இருக்கிற, பலனில்லாத நிலையில் இருக்கிறவனையும் பலப்படுத்த முடியும். ஒருவேளை சரீரத்திலே பலவீனமாக இருக்கலாம், பொருளாதாரத்திலே பலவீனமாக இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பலவீனர்களாக இருக்கலாம். ஆனாலும் நம்மை மேன்மைப்படுத்தவும், எல்லா காரியங்களிலும் நம்மை பலப்படுத்தி நம்மை உயர்த்துவதற்கு அவருடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லி வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆம், நம் தேவனுடைய மேன்மை, கரத்தின் மேன்மை எப்படிப்பட்ட மனிதனையும் அது உயர்த்துகிறதா இருக்கிறது, அது ஆசீர்வதித்து உயர்த்துகிறதா இருக்கிறது. 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே யோசபாத் சொல்லுகிறார், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது. ஆண்டவருடைய கரம் வல்லமையுள்ள கரம், அது பராக்கிரமம் செய்கிற கரம். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபம் செய்ய கற்றுக் கொடுக்கும் பொழுது மத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம் கடைசி பகுதியிலே நாம் பார்க்கிறோம், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகள், என்றென்றைக்கு உம்முடையவைகள். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ராஜ்யம், வல்லமை, சகல மகிமை என்றென்றைக்கும் என் தேவனுக்கே சொந்தமானது, அது அவருக்கே உரியது. யோபு தன்னுடைய புஸ்தகத்திலே சொல்லும் பொழுது, யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. அத்தனை துக்கங்கள், பாடுகள், சஞ்சலங்கள், வேதனைகள், வலிகள் இவைகளை தாண்டி வந்த பின்பு யோபு சொல்லுகிற காரியம், தேவரீர் நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொன்ன யோபு, தேவன் சகலத்தையும் தன்னுடைய ஆளுகைக்குள், தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்தவராய் இந்த இடத்திலே சொல்லுகிறார். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. ஆகவே நீர் எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், எவரையும் உம்மால் பலப்படுத்த முடியும். உம்முடைய கரத்தினால் இதை நீர் செய்ய வல்லவராயிருக்கிறீர். எரேமியா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி கேட்கிறார். அப்படியானால் எந்த மனிதனையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்தும் அவனை தூக்கி எடுத்து, அவனை மேன்மைப்படுத்தி, அவனை பலப்படுத்தி, அவனை உயர்த்த முடியும் என்பதை ஆண்டவராகிய தேவன் இந்த பகுதியிலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவரால் எல்லாம் கூடும்.
அவரால் எல்லாம் கூடும். நம்முடைய சிறுமையை பார்க்கிற தேவன், நாம் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிற தேவனாயிருக்கிறார். இதுதான் சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 113 அதிகாரம் அதனுடைய 7, 8 ஆகிய வசனங்களில் நாம் பார்க்கிறோம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பார்த்தீர்களா? சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். நம்மை சிறுமைப்படுத்தி குப்பையில் போடுவது போல போட்டிருக்கலாம். ஆனால் தேவன் என்ன செய்கிறாராம்? அவருடைய கரம் சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உள்ள அந்த கரம் என்ன செய்கிறதாம்? அப்படிப்பட்ட சிறியவனை தூக்கி போடப்பட்ட அந்த புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிறார். அது மட்டுமல்ல, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். அடுத்த வசனம் சொல்லுகிறது, 8ஆம் வசனத்திலே, அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஹல்லேலூயா! இதைத்தான் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இது தேவனுடைய கரத்தினாலே வருகிறது. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நம் ஒவ்வொருவருக்கும். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது ராஜா ஒரு சாதாரண ஒரு மனிதனாய், தன்னுடைய குடும்பத்தாரால் கூட முக்கியத்துவம் கொடுக்கப்படாத ஒரு நிலையில் காடுகளிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது. ஆனால் தேவன் அவரை முன் குறித்திருந்தார். தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அனுப்பி அவனை அபிஷேகிக்கிறார். ஒரு நாள் வந்தது, அவனை ராஜாவாக உயர்த்தி ஆசீர்வதித்தார். தேவரீருடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. அவர் எவனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். நிச்சயமாய் அதை செய்வார். நிச்சயமாய் அவர் செய்வார். எப்படிப்பட்ட தாழ்த்தப்பட்ட நிலையில், ஓரங்கட்டப்பட்ட நிலையில், ஒதுக்கப்பட்ட நிலையில், தூக்கி எறியப்பட்ட நிலையில் நாம் இருந்தாலும் அவருடைய கரத்திலிருந்து சத்துவமும் வல்லமையும் புறப்பட்டு வந்து நம்மை தூக்கி எடுத்து நம்மை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார செய்கிறார். தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா! இன்றைக்கு அதே வல்லமை உள்ள தேவனாய் நம் அருகே நின்று கொண்டிருக்கிறார். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பெருக பண்ணுகிறவர் அப்பா. எங்கள் பெயரை பெருமைப்படுத்துகிற தேவன். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து இன்றைக்கு எங்களையும் அப்படியாய் நீர் ஆசீர்வதித்து உயர்த்தி வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிற அந்த கிருபை எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு ஆண்டவரே கிருபை நிறைந்தது அப்பா. இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே இன்றைக்கு எனக்கும் தாரும். என்னையும் இப்படிப்பட்ட ஒரு எளிய நிலையிலிருந்து தூக்கி எடுங்க, என்னையும் ஆசீர்வதிங்க, என்னையும் உயர்த்துங்க என்று சொல்லி யார் யார் கேட்கிறாங்களோ நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அணைத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே அப்படிப்பட்டதான ஒரு இக்கட்டான நிலையிலிருந்து, ஆண்டவரே எளிய நிலையிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய பலத்த கரத்தினால் கர்த்தர் தூக்கி எடுப்பீராக, தூக்கி எடுத்து ஆசீர்வதிப்பீராக. எல்லா நன்மைகளினாலும் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே. அபரிமிதமான ஆசீர்வாதங்கள் கிருபைகள் நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக நம்முடைய கிருபைக்குள் கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.